ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ கூட்டுறவு நிதி கணக்கியல். ஸோ அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான ஒரு 100 கொஷின்ஸ் இது பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு படிக்கிறவங்களுக்கு சேனலை ஷேர் பண்ணுங்கள். கூட்டுறவு நிதி கணக்கியிலேருந்து 100 கேள்விகள் இருக்குது. வரக்கூடிய எஸ்ஆர்பி டிஆர்பி பேங்க் எக்ஸாமுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய வீடியோ பார்க்கணுன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். வாங்க கேள்வி நம்பர் 1க்குள்ளே போகலாம். கேள்வி நம்பர் 1, ஒரு தொழிற் கூட்டுறவு சங்கத்தின் சொத்துக்கள் மதிப்பு ரூபாய் 5 லட்சம் மற்றும் வெளியாட்களுடனான பொறுப்புகள் ரூபாய் 1 லட்சம் எனில் அச்சங்கத்தின் முதல் ஆப்ஷன் ஏ ருபீஸ் 4 lakhs, ரூபாய் 4 லட்சம். ஸோ இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா அசட் மைனஸ் லயபிலிட்டிஸ், சொத்துக்கள் மைனஸ் பொறுப்புகள். சொத்துக்கள் 5 லட்சம் இருக்குது. சொத்துக்கள்லேருந்து பொறுப்புகளை நம்ம லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உண்மையான பொறுப்புகள் எவ்வளோ அப்படின்றது நமக்கு அச்சங்கத்தின் முதல் எவ்வளோன்றது நமக்கு தெரிய வரும். சொத்துக்களிலிருந்து பொறுப்புகளை லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சங்கத்தின் முதல் தொகை நம்ம தெரிஞ்சிக்கலாம். 2வது கேள்வி, கணக்கியல் சமன்பாட்டின்படி சரியாக இல்லாதது. கணக்கியல் சமன்பாட்டின்படி சரியாக இல்லாதது. த இன்கரெக்ட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இஸ் ஆப்ஷன் சி தான் தப்பு. லயபிலிட்டிஸ் ஈக்குவல் டு அசட் ப்ளஸ் கேபிட்டல்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் லயபிலிட்டி ஈக்குவல் டு அசட் மைனஸ் கேபிட்டல். அசட்லேருந்து கேபிட்டலில் மைனஸ் பண்ணால் தான் பொறுப்புகள் வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் தப்பு, இன்கரெக்ட். 3வது கேள்வி, பின் வருவனவற்றுள் பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு எது? ஆப்ஷன் பி அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட், கொடுபட வேண்டிய சம்பள கணக்கு. 4வது கேள்வி, ப்ரீபெய்ட் ரெண்ட் ஈசிஏ, முன்கூட்டி செலுத்திய வாடகை ஒரு பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு, ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். 5வது கேள்வி, சொத்து கணக்கு கையாள்வது. ரியல் அக்கௌண்ட் டீல்ஸ் வித் ஆப்ஷன் சி அசட்ஸ், சொத்துக்கள். சொத்து கணக்கு பார்த்திங்க அப்படின்னா சொத்துக்கள் பற்றி தான் டீல் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் ரியல் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. உள்வரனுக்கு பற்றுவை, வெளிச்செலவனுக்கு வரவை. 6வது கேள்வி, இரட்டை பதிவு முறையில் கணக்குகளை பதிவு செய்யும் போது நடவடிக்கைகள் பாதிப்பது. ஆப்ஷன் ஏ குறைந்தபட்சம் 2 கணக்குகள், மினிமம் ஆஃப் 2 அக்கௌண்ட்ஸ். 7வது கேள்வி, மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ப்ரிப்பேரிங் லெட்ஜர் அக்கௌண்ட் இஸ் டு, பேரேட்டு கணக்குகள் தயாரிப்பதன் முக்கிய நோக்கம். ஆப்ஷன் டி ஒவ்வொரு பேரேட்டு கணக்கின் இருப்பை அறிய. நோ த பேலன்ஸ் ஆஃப் ஈச் லெட்ஜர் அக்கௌண்ட். ஒவ்வொரு லெட்ஜரும் நம்ம போடுவோம்ல, கேபிட்டல் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், மெஷினரி அக்கௌண்ட். ஸோ ஒவ்வொரு அக்கௌண்ட்னுடைய பேலன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் லெட்ஜர் போட்டோம் அப்படின்னா. 8வது கேள்வி, ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ப்ரிப்பேர்டு, ஒரு இருப்பாய்வு தயாரிக்கப்படுவது. ஆப்ஷன் பி ஒரு குறிப்பிட்ட நாளில், ஆன் ஏ பர்டிகுலர் டேட். 9th ஒன், நேர்கோட்டு முறையில் தேய்மான தொகையானது. ஆப்ஷன் சி அனைத்து ஆண்டுகளுக்கும் நிலையாக இருக்கும், கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் த இயர். ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் தேய்மானம் போட்டோம்னா ஃபஸ்ட்டு என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ, என்ன அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த பர்சன்டேஜுக்கு அந்த அமௌண்ட்டு போட்டோம் அப்படின்னா அதுதான் எல்லா இயற்குமான தேய்மானம். ஸோ இடையில் வாங்கியிருந்தாங்கன்னா மட்டும்தான் அமௌண்ட்டு சேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபுல் இயருக்கு ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் ஒரே அமௌண்ட்டு தான் வரும். 10வது கேள்வி, தேய்மானம் எதனால் ஏற்படுகிறது? காலப்போக்கு, பயன்பாடு, வழக்கொழிவு. ஸோ இது 3மே ஏற்படுறதுனால தான் தேய்மானம் ஏற்படும். ஸோ ஆப்ஷன் டி ஏ, பி அண்ட் சி. 11வது கேள்வி, பின்வரும் எந்த சொத்துக்களுக்கு வெறுமையாதல் முறையில் தேய்மானம் நீக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி மைன்ஸ் அண்ட் குவாரிஸ், சுரங்கம் மற்றும் கற்சுரங்கள். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டெப்ளேஷன் மெத்தடில் டிப்ரிசியேஷன் போடுவாங்க. மைன்ஸுக்கும் கற்சுரங்கங்கள், குவாரிஸுக்கும் டெப்ளேஷன் மெத்தட். 12வது கேள்வி, எந்நாள் முதற்கொண்டு தேய்மானம் கணக்கிடப்பட வேண்டும்? ஆப்ஷன் ஏ சொத்தினை பயன்பாட்டிற்கு இட்ட நாள் முதல். அசட் இஸ் புட் டு யூஸ், அந்த அசட்டை என்றைக்கிலேருந்து யூஸ் பண்ணுறாங்களோ அன்றைக்கிலேருந்து தேய்மானத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். 13வது கேள்வி,
சொத்தின் பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு செலவுகள் காலப்போக்கில் அதிகரிக்கும் போது பின்வரும் தேய்மான முறைகளுள் எது சிறந்தது? ஆப்ஷன் பி குறைந்த செல் இருப்பு முறை, டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட். 14வது கேள்வி, தேய்மானம் மற்றும் பராமரிப்பு செலவுகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளும்போது கீழ்க்கண்ட முறைகளில் எது சீரான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஆப்ஷன் பி குறைந்த செல் இருப்பு முறை, டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட். 15வது கேள்வி, இருப்புநிலை குறிப்பு என்பது? எ ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி ஓர் அறிக்கை. 16வது கேள்வி, வணிகத்தின் நிகர லாபம் டேஷ் அதிகரிக்கும்? முதலினை அதிகரிக்கும். ஒரு வணிகத்தில் நிகர லாபம் வந்தது அப்படின்னா கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 17வது கேள்வி, வங்கி மேல் வரைப்பற்று எதில் காண்பிக்கப்படும்? ஆப்ஷன் சி ஆன் தி லைபிலிட்டி சைடு, பொறுப்புகள் பக்கத்தில் தான் இருக்கும். பேங்க் ஓடின்னு சொல்லுவாங்க. கரண்ட் அக்கௌண்ட் வச்சுட்ருப்பாங்க, அவங்க வந்து அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதான் வந்து பேங்க் ஓடின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அக்கௌண்ட்டில் காசு இல்லைனாலும் காசை வந்து வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க, அதுதான் வந்து பேங்க் ஓடின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா கம்பெனி எண்ணிக்கையில் இருந்தாலும் சங்கம் எண்ணிக்கை இருந்தாலும் அதை வந்து திருப்பி தரணும். ஸோ அது பொறுப்புகள் பக்கத்தில் இருக்கும். 18வது கேள்வி, கரண்ட் அசட் டஸ் நாட் இன்க்ளூட் பின்வருவனற்றுள் நடப்பு சொத்துக்களில் சேராதது? ஸோ கேஷு, சரக்கிருப்பு, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், முன்கூட்டி செலுத்திய செலவு, இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அசட்டு. ஃபர்னிச்சர் வந்து ஃபிக்ஸட் அசட். ஸோ நடப்பு சொத்துக்களை சேராதது வந்து அறைகலன், ஃபர்னிச்சர். 19வது கேள்வி, டிராயிங்ஸ் அப்பயர் இந்த ட்ரையல் பேலன்ஸ் இஸ்? இருப்பாய்வில் காணப்படும் எடுப்புகள். ஆப்ஷன் டி முதலிலிருந்து கழிக்கப்படும். ஸோ டிராயிங்ஸ் எப்பவுமே வந்து கேபிட்டல்லேருந்து நம்ம லெஸ் பண்ணியிருப்போம். பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்திங்கன்னா லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் வரும், கேபிட்டல் கூட நெட் ப்ராஃபிட்டை வந்து ஆட் பண்ணுவோம். நெட் லாஸ் வந்தால் லெஸ் பண்ணணும். ஸோ அது கூட இருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எடுப்புகள் ட்ராயிங்ஸை வந்து நம்ம வந்து முதல் தொகையிலேருந்து லெஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் டி முதலிலிருந்து கழிக்கப்படும். 20வது கேள்வி, இருப்பாய்வில் தோன்றும் சம்பளம் எங்கு காண்பிக்கப்படும்? ஸோ இருப்பாயில் வந்து டெபிட் சைடில் இருந்தது அப்படின்னா டெபிட் சைடில், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் தான் வரும். ஸோ ஆப்ஷன் பி லாப நட்ட கணக்கில் பற்று பக்கம். ஸோ சம்பளம் எல்லா எக்ஸ்பென்சஸ், ஆல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வில் அப்பயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். 21வது கேள்வி, நெட் ப்ராஃபிட் இஸ் நிகர லாபம்? ஆப்ஷன் பி முதல் கணக்கில் வரவு வைக்கப்படும். ஸோ லாப நட்ட கணக்கில் கண்டுபிடிக்கிற நிகர லாபத்தை லைபிலிட்டியில் கேபிட்டல் கூட நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து முதல் கணக்கில் வரவு வைக்கப்படும். 22வது கேள்வி, முதலீடுகள் மீது கூடியுள்ள வட்டி தோன்றுவது? லாப நட்ட கணக்கின் வரவு பக்கம், இருப்புநிலை குறிப்பின் சொத்துக்கள் பக்கம். ஸோ இது ரெண்டுமே இருக்கும். ஸோ அதனால் ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி, ஏ மற்றும் இரண்டும். 23வது கேள்வி, நிதிநிலை கணக்கின் அடிப்படையாக விளங்குவது? ஆப்ஷன் பி காரியதரிசிகளின் கணக்கியல், ஸ்டீவர்ட்ஷிப் அக்கவுண்டிங். 24வது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கி டேஷாம் ஆண்டு முதல் தன் பணிகளை தொடங்கியது? ஏப்ரல் 1, 1935, 1935 ஏப்ரல் 1. 25வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது மைய வங்கியின் பணி அல்ல? ஆப்ஷன் பி பொதுமக்களுடன் தொடர்பு கொள்ளுதல். ஸோ சென்ட்ரல் பேங்க் மீன்ஸ் ரிசர்வ் பேங்க். ஸோ அவங்களுடைய பணி இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொதுமக்களுடன் தொடர்பு கொள்ளுதல் அது வந்து அவங்களுடைய வேலை இல்லை. மீதி மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ். 26வது கேள்வி, இந்திய மைய வங்கி என்பது? ஆப்ஷன் டி ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 27வது கேள்வி, வங்கியின் செயல்பாடு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு நீடிக்கப்பட்டால் அவைகள் டேஷ் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 2002, பல மாநில கூட்டுறவு வங்கிகள் சட்டம் 2002. 28வது கேள்வி, உள்ளூர் பகுதி வங்கிகள் ஊக்குவித்து வருவது? ஆப்ஷன் ஏ கிராம சேமிப்பு, ரூரல் சேவிங்ஸ். 29வது கேள்வி, வெளிநாட்டு வங்கிகள் தங்கள் செயல்பாடுகளை இந்தியாவில் ஆரம்பித்த ஆண்டு? ஆப்ஷன் சி 1980. 30வது கேள்வி, இந்தியாவின் மிகப்பெரிய வணிக வங்கி எஸ்பிஐ. 31வது கேள்வி, எந்த ஒரு வகையான முன்கடன்கள் வணிக வங்கியால் வழங்கப்படுவது இல்லை?
ஆப்ஷன் ஏ வணிக தகவலை சேகரித்தல் மற்றும் அளித்தல். 32வது கேள்வி, தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் NCDC எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1963. 33வது கேள்வி, தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பு இந்தியா லிமிடெட் NAFED எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1958. 34வது கேள்வி, தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் டேஷ் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படுகின்றன? 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். 35வது கேள்வி, முதல் நில அடமான வங்கி LDB இந்தியாவில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1920. 36வது கேள்வி, இந்திய ஏற்றுமதி இறக்குமதி வங்கி எந்த ஆண்டு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ இந்திய ஏற்றுமதி இறக்குமதி வங்கி சட்டம் 1981. 37வது கேள்வி, எந்த ஆண்டு உள்ளூர் பகுதி வங்கி திட்டம் இந்திய ரிசர்வ் வங்கியால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1996. 38வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது தொழில்துறை வங்கி அல்ல? HSBC, ICICI, SIDBI, IDBI இது எல்லாமே தொழில்துறை வங்கிகள் தான். HSB தொழில்துறை வங்கி அல்ல. 39வது கேள்வி, வங்கியர்கள் பணத்தை கையாள்பவர்கள் மட்டுமல்ல டேஷுக்கு வழிகாட்டுபவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆப்ஷன் ஏ பொருளாதார வளர்ச்சிக்கும் வழிகாட்டுபவர்களாகவும் இருக்கிறார்கள். 40வது கேள்வி, எந்த ஆண்டு ரிசர்வ் வங்கியால் மின்னணு தீர்வக சேவைகள் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1995. 41வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது கணக்கியலின் முதன்மை நோக்கம் ஆகாது? ஆப்ஷன் டி வரி விதிக்கும் அதிகாரிகளிடம் வரி தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்தல். வரி விதிக்கும் அதிகாரிகளிடம் வரி தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்தல். 42வது கேள்வி, ஒரு கூட்டுறவு சங்கத்தில் பொது பேரேடுகளை எத்தனை ஆண்டுகள் வரை பராமரிக்க வேண்டும்? ஆப்ஷன் டி நிரந்தரம். 43வது கேள்வி, ஒரு கூட்டுறவு சங்கத்தில் பங்கு ஈவுத்தொகை பதிவேடு எத்தனை ஆண்டுகள் வரை பராமரிக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ 10 ஆண்டுகள் வரை பராமரிக்க வேண்டும். 44வது கேள்வி, ஒரு கூட்டுறவு சங்கத்தில் பொருட்கள் இருப்பு பதிவேடுகளை எத்தனை ஆண்டுகள் வரை பராமரிக்க வேண்டும்? ஆப்ஷன் டி 10 ஆண்டுகள் வரை பராமரிக்க வேண்டும். 45வது கேள்வி, ஒரு கூட்டுறவு சங்கத்தில் விலை நிர்ணய பதிவேடு எத்தனை ஆண்டுகள் வரை பராமரிக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ 5 ஆண்டுகள் வரை. 46வது கேள்வி, ஒரு கூட்டுறவு சங்கத்தில் விற்பனை சிட்டா எத்தனை ஆண்டுகள் வரை பராமரிக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ 7 ஆண்டுகள் வரை பராமரிக்க வேண்டும். 47வது கேள்வி, இணை உறுப்பினர்களுக்கு ஆப்ஷன் பி வாக்களிக்கும் உரிமை இல்லை, நோ ஓட்டிங் பவர்ஸ். 48வது கேள்வி, பதிவு செய்யப்பட்ட சங்கத்தின் எந்த உறுப்பினரும் டேஷ் வாக்குக்கு மேல் வாக்களிக்க முடியாது, ஒரு வாக்குக்கு மேல் வாக்களிக்க முடியாது. 49வது கேள்வி, நற்பெயர் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் டி இன்டான்ஜிபிள் அசட், புலனாகச் சொத்து. 50வது கேள்வி, பதிவு பெற்ற கூட்டுறவு சங்கத்தின் இணை அங்கத்தினர்கள் புத்தகம் டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும்? ஆப்ஷன் சி நிரந்தரமாக பாதுகாக்கப்பட வேண்டும். 51வது கேள்வி, பதிவு பெற்ற கூட்டுறவு சங்கத்தின் பங்கு திரும்ப பெறுதல் அல்லது மாறுதல் செய்த பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும்? ஆப்ஷன் ஏ நிரந்தரமாக பாதுகாக்கப்பட வேண்டும். 52வது கேள்வி, 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு சங்கங்களின் சட்டத்தின் எந்த பிரிவு ஒரு சங்கத்தின் உறுப்பினர்களுக்கான தகுதியை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ செக்ஷன் 21 பிரிவு 21. 53வது கேள்வி, அலுவலக நிர்வாகிகள் ஆஃபீஸ் பேரர்ஸ் என்பது யாரை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ தலைவர் மற்றும் துணைத் தலைவர். 54வது கேள்வி, 1988ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதி டேஷ் மேலாண்மை இயக்குநர்களின் தகுதிகளை பற்றி குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் ஏ ரூல் 145 விதி எண் 145. 55வது கேள்வி, 1988ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதி டேஷ் மேலாண்மை இயக்குநர்களின் அதிகாரங்களை பற்றி குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் சி விதி எண் 146 ரூல் 146. 56வது கேள்வி, 1988ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதி 46 எதை பற்றி குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் ஏ பொதுப்பேரவை கூட்டங்கள் ஜெனரல் பாடி மீட்டிங். 57வது கேள்வி, 1988ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதி 20 எதை பற்றி குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் ஏ கணக்குகள் மற்றும் புத்தகங்கள் பராமரித்தல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அண்ட் புக்ஸ். 58வது கேள்வி,
தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1961. 59வது கேள்வி. இந்திய தேசிய செலுத்துதல் கழகம் மூலம் உடனடியாக செலுத்துதல் சேவை எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ நவம்பர் 2010. 60வது கேள்வி. எந்த ஆண்டு ஆர்டிஜிஎஸ் உண்மை நேர மொத்த தீர்வக அமைப்புகள் இந்திய அரசு வங்கியால் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2013. 61வது கேள்வி. ஆர்டிஜிஎஸ் மூலம் குறைந்தபட்சம் எவ்வளவு பண பரிமாற்றம் செய்ய முடியும்? ஆப்ஷன் சி 2 lakh 2 லட்சம். 62வது கேள்வி. எந்த வகையான கணக்கு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட சில தொகையை செலுத்த வேண்டியது கட்டாயம்? ஆப்ஷன் டி ரெக்கரிங் டெபாசிட் தொடர் வைப்பு. 63வது கேள்வி. இந்திய தேசிய செலுத்துதல் கழகம் வழங்கும் ரூபே அட்டை சேவை எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ மார்ச் 2012. 64வது கேள்வி. ஒரு வணிகத்தின் நிதிநிலையை அறிந்து கொள்ள அடிப்படையானது? ஆப்ஷன் சி பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை குறிப்பு. கேப்ஸ் ஆர் GAAP என்பது? ஆப்ஷன் பி ஜெனரலி அக்செப்டட் அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணக்கியல் கோட்பாடுகள். 66வது கேள்வி. வணிகத்தின் உரிமையாளர் இட்ட முதலிற்கு வணிக நிறுவனம் கடன் பட்டிருக்கிறது என்பதை கூறும் கருத்து? ஆப்ஷன் சி வணிகத்தன்மை கருத்து, பிஸ்னஸ் என்ட்ரி கான்செப்ட். 67வது கேள்வி. இறுதி சரக்கிருப்பு, அடக்க விலை அல்லது விற்று ஈட்டக்கூடிய மதிப்பு இதில் எது குறைவோ அதன் அடிப்படையில் மதிப்பிடப்படும் என்ற கணக்கியல் கோட்பாடு? ஆப்ஷன் சி முன்னெச்சரிக்கை மரபு, கன்சர்வேட்டிசம். 68வது கேள்வி. இந்தியாவில் கணக்கியல் தரநிலைகளை வழங்கும் அமைப்பு? த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம். 69வது கேள்வி. இருப்பாய்வின் வேறுபாடு எடுத்துச் செல்லப்படுவது? ஆப்ஷன் சி சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் அனாமத்து கணக்கிற்கு. 70வது கேள்வி. பற்று மற்றும் வரவு இனங்களை குறிப்பேட்டிலிருந்து பேரேட்டு கணக்குகளில் எடுத்து எழுதும் நடைமுறையை இவ்வாறு அழைக்கலாம்? போஸ்டிங் எழுத்தெழுதுதல். 71வது கேள்வி. ஒரு பேரேட்டு கணக்கின் பற்று பத்தியின் மொத்தத்திலிருந்து மற்றும் வரவு பத்தியின் மொத்தத்திலிருந்து நிகர இருப்பினை கண்டறியும் வழிமுறையை இவ்வாறு அழைக்கலாம்? ஆப்ஷன் டி பேலன்சிங் இருப்பு கட்டுதல். 72வது கேள்வி. ஒரு கணக்கின் வரவு மொத்தத்தை விட பற்று மொத்தம் அதிகமாக இருப்பின் அதன் பொருள்? ஆப்ஷன் பி பற்று இருப்பு. 73வது கேள்வி. உரிமையாளரால் தொழிலுக்கு கொண்டு வரப்படும் தொகைக்கு வரவு செய்யப்படுவது? ஆப்ஷன் சி கேபிட்டல் அக்கவுண்ட் முதல் கணக்கு. 74வது கேள்வி. நிலை சொத்துக்கள் கடனுக்கு வாங்கியது பதிவு செய்ய வேண்டிய ஏடு? ஜேர்னல் ப்ராப்பர் உரிய குறிப்பேடு. 75வது கேள்வி. விற்பனை ஏட்டில் பதிவு செய்வதற்கு பயன்படும் அடிப்படை ஆவணம்? ஆப்ஷன் சி இன்வாய்ஸ் இடாப்பு. 76வது கேள்வி. இறுதி பதிவுகள் பதிவு செய்யும் இடம்? ஆப்ஷன் சி உரிய குறிப்பேடு ஜேர்னல் ப்ராப்பர். 77வது கேள்வி. வங்கி சரிகட்டும் பட்டியல் தயாரிக்கப்படுவது வணிகத்தால் அல்லது வங்கியின் வாடிக்கையாளரால்? 78வது கேள்வி. ரொக்க ஏடு ஒரு துணை ஏடு மற்றும் முதன்மை ஏடு இரண்டும்? போத் சப்சிடரி புக் அண்டு பிரின்சிபால் புக். 79வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எது எதிர்பதிவாக பதிவு செய்யப்படும்? அலுவலக செலவிற்காக வங்கியிலிருந்து எடுத்த ரொக்கம். வித்ட்ரா கேஷ் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். 80வது கேள்வி. ஒரு நடவடிக்கையின் பற்று மற்றும் வரவு தொகைகளை ரொக்க ஏட்டில் பதிந்தால் அது எதிர்பதிவு கான்ட்ரா என்ட்ரி. 81வது கேள்வி. சில்லறை ரொக்க ஏட்டின் இருப்பு அன் அசட் ஒரு சொத்து. 82வது கேள்வி. ரொக்க ஏட்டின் வங்கி பத்தியின் பற்றிருப்பு என்பது? ஆப்ஷன் ஏ வங்கி அறிக்கையின்படி வரவிருப்பு. 83வது கேள்வி. வங்கி வைப்புகள் மீதான வட்டி வருவாயின வரவு ரெவென்யூ ரெசிப்ட். 84வது கேள்வி. கொள்முதல் ஏட்டின் மொத்த தொகை அதிகமாக கூட்டப்பட்டுள்ளது. இப்பிழையை திருத்தம் செய்யும் போது கீழ்கண்டவற்றின் எந்த கணக்கை பற்று வைக்க வேண்டும்? ஆப்ஷன் பி அனாமத்து கணக்கு சஸ்பென்ஸ் அக்கவுண்ட். 85வது கேள்வி. 1969இல் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை 14. 86வது கேள்வி. வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் சமூக நலம் சோஷியல் வெல்ஃபேர். 87வது கேள்வி. 1980இல் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை 6. 88வது கேள்வி. தனியார் துறை வங்கி பிரைவேட் செக்டார் பேங்க்? ஆப்ஷன் ஏ ஆக்சிஸ் பேங்க்.
ஆக்சிஸ் வங்கி. 89வது கேள்வி ஃபாரின் பேங்க் வெளிநாட்டு வங்கி. பார்க்லேஸ் வங்கி. 90வது கேள்வி உள்தூக்கும் கூலி எதில் காண்பிக்கப்படும்? ஆப்ஷன் ஏ வியாபார கணக்கில் பற்று பக்கம். 91வது கேள்வி எந்த வருடம் வட்டார ஊரக வங்கி பயன்பாட்டிற்கு வந்தது? ஆப்ஷன் சி 1975. 92வது கேள்வி முத்ரா வங்கி அமுல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுக. ஆப்ஷன் ஏ 2015. 93வது கேள்வி பதிவு பெற்ற கூட்டுறவு சங்கத்தின் இணைப்புச் சங்கங்களின் ஆய்வு அறிக்கைகள் டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும்? ஆப்ஷன் சி 5 ஆண்டுகள் வரை பாதுகாக்கப்பட வேண்டும். 94வது கேள்வி ஒரு கூட்டுறவு சங்கத்தின் தீர்மான புத்தகம் டேஷ் ஆண்டுகள் வரை பாதுகாக்கப்பட வேண்டும்? நிரந்தரமாக பாதுகாக்கப்பட வேண்டும். 95வது கேள்வி விலை தலைமை அம்சம் கொண்டது? ஆலிகோபொலி, சில்லோர் முற்றுமை. 96வது கேள்வி விற்பனை செலவிற்கு உதாரணம்? அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட், விளம்பர செலவு. 97வது கேள்வி எதிர்பாராத செலவுகள் என்ற கருத்தை கீன்ஸ் கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் பி முன்னெச்சரிக்கை நோக்கம். 98வது கேள்வி லாபம் இதற்கான வெகுமதியாகும். அமைப்பு. 99வது கேள்வி சென்னை வங்கி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1843ஆம் ஆண்டு. 100வது கேள்வி டேஷ் வங்கியில் இருந்து நிதியுதவி பெறுவதற்காக இணைப்பாக வழங்கப்பட்டது? பண்டக சான்றாணை, வேர்ஹவுஸ் வாரண்ட். நன்றி, வணக்கம்.